अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि पवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्सूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन माता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। ராசம் நடந்தது. பெருமாளினுடைய மகாத்மியத்தை காண்பித்து ராசகிருத்தமான பிரம்மச்சரிய விரத பங்கம் அத்தனை ஸ்திரீகளோட கூட அவன் சேர்ந்திருப்பதனாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராகாதி சங்கத்தினால ஏற்பட்ட தோஷம் பகவானுக்கு தட்டாதுங்கிறத எல்லாமும் ஒரு மாதிரியாக உணர்த்தி மேல கதாம்சத்தை தள்ளிண்டு போறார். மேல ரிஷபாசுரன்கிறதான ஒரு அசுரன், அவனுடைய வதம், அதுக்கப்புறமா கிருஷ்ணன் இங்க இருந்து கிளம்பிட போறார். இனிமே மதுரைக்கு எழ போறார். இந்த இடத்துல பிருந்தாவனத்துல கிருஷ்ணனினுடைய லீலைகள் எல்லாம் இத்தோட முடிய போறது சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவளுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். அதுவும் அவளை பெருமாளை மாதிரி ஒருத்தர் நம்மளை விட்டு போக போறார் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. பெருமாள் நம்மளை விட்டு போறார் அப்படின்னா அதுவும் அவருடையதான திருவுள்ளத்தினாலே எழுகிறார்னா எப்படி இருக்கும்? ஆனா அந்த தாத்பரியத்துல இல்லை. என்னைக்கும் அவன் நம்மளை விட முடியாது, நாமும் அவனை விட முடியாதுங்கிறது சாஸ்திரம். ஆனால் சாரீரகமா அவனுடைய சாமீத்தியம் அவளுக்கு இல்லாமல் போகிறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு வருத்தம் இருக்கு. அதனால இதுதான் இங்க சொல்லப்படக்கூடியதான கடைசி. அதுக்கப்புறமா கிருஷ்ணரை அக்ரூரரின் மூலமா அழைச்சிட்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்றான். அக்ரூரருக்கு கூட போகிறது பெருமாள். அதுக்கப்புறமா அந்த ஊர்ல ஹம்சவதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேசி வதம், அப்புறமா சாணூராதிகளினுடைய வதம், ரஜகாதிகளுக்கெல்லாம் பண்ணக்கூடிய குச்சாவுக்கு அனுகிரகம் பண்றது, கடைசியில கம்சவதத்தோட போய் முடிய போறது. அதாவது முடிய போறதுன்னா அந்த சரித்திரம் அப்படி கம்சவதத்துல முடியக்கூடியதுங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம். அதுக்காக இப்போ பிருந்தாவனத்தினுடைய கடைசியாக சொல்லப்படக்கூடியது இந்த வதம் தான். 14வது அத்தியாயம். अथ चतुर्दशोऽध्याय श्री पराशराः प्रदोषाग्रे कदाचित्तु रासासक्ते जनार्दने रासयन् समदो गोष्ठम् अरिष्टः समुपागमत् सतो यतो यदच्छायाः तीक्ष्णशृङ्गोर्तलोचनाः पुराग्रपातैरत्यर्थम् धारयन् धरणीतलम् लेलिहानः सनिष्पेशं जिह्वया ओष्ठौ पुरा पुनः पुनः संरम्भा विद्धलाङ्गूलाः कठिनस्कन्धबन्धनाः அப்படின்னு அவனுடைய வர்ணனை. ஒரு நாள் பிரதோஷாக்ரே கதாச்சித்து, கொஞ்சம் பிரதோஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி
ராசாசக்தே ஜனார்தனே, மக்களா பெருமாள் அவளோடு கூட ராசத்திலே ஈடுபட்டிருந்த பொழுது சமதஹா ரொம்பவும் மதம் கொண்டவனாய் ராசயன்னு கோஷ்டம் அரிஷ்டா சமுபாகமத், அரிஷ்டன்கிறவன் சமுபாகமத் வந்து சேர்ந்தான். வரும்பொழுதே மதத்தோட வந்தான். எல்லாரையும் பயமுறுத்திண்டு ஒரு பெரிய எருது காளையாக வந்தான். சதோய தோயதாயாக நல்ல நீருண்ட கருத்த மேகத்தினுடையதான காந்தி உடையவனாய், தீக்ஷ்ண சிருங்காஹா நல்ல கூர்மையான சிருங்கத்தை கொண்டவனாய், கொம்பு கொண்டவனாய், அர்க்கலோச்சனா ரெண்டும் அப்படியே கோவை பழம் மாதிரி செவந்து கிடக்கான் கண்ணு, செவந்த கண்ணு, கூர்மையானதான கொம்பு, நல்ல கண்ணங்கரையல்னு மேகம் மாதிரியானதான ஜலங்கொண்ட மேகம் மாதிரியானதான வர்ணம், குராகிரபாத்தை ரத்தியர்த்தம் தாரையன்னு தரணி தலம், இந்த பூமியையே தன்னுடையதான அந்த குர குட்டனன்னு சொல்லுவா. குட்டுறதுன்னு சம்ஸ்கிருத தமிழ சொல்றோமே, அதுக்கே சம்ஸ்கிருத பதம் அது. குட்டயதி அப்படின்னா அப்படி சப்தம் இப்படி ஏதோ ஒரு இடத்த பண்றதுக்கு பெயர், அதனால வரக்கூடியதான சப்தம், அதுக்கு குட்டனம்னு பெயர். குராகிரபாத்தை, குரம்னா குழம்பு, அந்த குழம்பினுடையதான நுனியால பூமியை தட்டுறது அப்படின்னா அதான் குட்டனம்னு பெயர். தாரையன்னு தரணி தலம், தன்னுடைய குழம்பின் நுனி பகுதியினாலே பூமியை தாரையன் அவன் உரடி கொட்டினான்னா அந்த பூமியை பிளந்து போறது அந்த இடம். லேலிகான சனிஷ்பேஷம் ஜிஹ்வயோஷ்டௌ புனః, தன்னுடைய ஜிஹ்வாவுனால, ஜிஹ்வயா ஓஷ்டௌ தன்னுடைய உதடுகள் இரண்டையும், புனః சனிஷ்பேஷம் லேலிகானா அப்படின்னா சுவாவோக்தி. இதெல்லாம் ஒரு மாடு எப்படி இருக்கும், அந்த நாக்குனால அப்படி பண்ணி நூக்கு அதை நக்கிண்டே இருக்கும் இல்லையோ, அதுதான் லேலிகானகான நக்குபவனாய், நாக்கினாலே உதடுகள் இரண்டையும் நக்குபவனாய். சம்ரம்பா வித்தலாங்கூலாஹா பரபரப்பினாலே அசையக்கூடிய பாலை உடையவனாய். கடின ஸ்கந்த பந்தனாகாம், எருதுலாம் மகாசக்தி மத்தானது. அதனுடைய ஸ்கந்தங்கள் எல்லாம் பின்னாடி இருக்கிறது காலு, முன்னாடி இருக்கிறது கழுத்து, அதாவது ஸ்கந்தம் அப்படின்றான். அப்படி முன்னாடி இருக்கக்கூடியதான ஸ்கந்தங்கள்ல நல்ல காഠின்யம் பலத்தை கொண்டவனாய். உதக்ர ககுதா போக பிரமாண துரதிக்ரமாக விண்மூத்திர லிப்த பிருஷ்டாங்காக கவாம் உத்வேககாரகாக. அத பார்த்தா மற்ற மாடுகளுக்கே மிரட்சி வருதாம். கவாம் உத்வேககாரகாக, கோக்களுக்கு, கோசப்தத்துக்கு புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் ரெண்டும் உண்டு. ஒரு ஸ்திரீ கோ, அதாவது பசுமாடுகளுக்கு இத பார்த்தாலே மிரண்டு போறது, ஸ்வத்தகா பயமானது. அது பொம்மநாட்டி ஒண்ணு, ஒரு பயங்கர எரும மலை மாதிரி இருக்கக்கூடிய, இது மலை மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தனை பார்த்தா எப்படி இருப்பா, பயப்படுவாளோ இல்லையோ பெண்கள். அந்த மாதிரி பெண் மாடுகளுக்கெல்லாம் இவனை பார்த்து பயம் இருக்குன்னு ஒரு அர்த்தம். அப்படி சொல்லுவானே, ஆண் மாடுகளுக்கே இவனை பார்த்தா பயமா இருக்கு. கவாம் உத்வேககாரகாஹ விண்மூத்திர லிப்த பிருஷ்டாங்காஹ, அவனுடையதான விட் மூத்திரம், அதனாலே பூசப்பட்ட பின்பகுதிகளை உடையவனாய், அழுக்கான பின்பகுதியை உடையவனாய். உதக்ர ககுதா போக பிரமாண துரதிக்ரமாக, உயர்ந்ததான திசை வரைக்கும் பரவியதான தன்னுடைய ஆபோகங்களாலே, ஆபோகம்னா பார்ஷ்வங்கள், அதாவது அவனுடைய பக்கங்கள், பக்கவாடுகள் எல்லாம் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அதனால பக்கவாட்டினாலேயும் ஒசரத்தினாலேயும் ஒவ்வொரு திசையையும் நிரப்பி இருக்கான். உதக்ர ககுதா போக, பெரியதான திசை, ககுத்துன திசை, திசைகளினுடைய பகுதிகளை எல்லாம் பகுதிகளுடைய அளவுக்கு பிரமாண அளவை உடையதான துரதிக்ரமாக, துரதிக்ரமாக, அதனால அதை எதிர்த்து ஏதும் பண்ண மாட்டாததான விண்மூத்திரலிப்த பிருஷ்டாங்காக,
கவாம் உத்வேககாரகாः பிரலம்பகண்டாः அதிமுகாः தருகாதாங்கிதானனாः பாதயன்ச கவாம் கர்ப்பான் தைத்யோ விருஷபரூபதிருத்து. இது இப்படி இருக்கிறத வர்ணிக்கிறதே நம்மளுக்கு தெரியறது. அதிப்பிரமாணமா ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அது நல்லதா இருந்தாலும் கெடுவா இருந்தாலும் ஏதோ சாபகிருத்தமானதா இருக்குமோ, நல்லதா இருந்தா வரகிருத்தமா இருக்கலாம். அப்படி பிரலம்ப கண்டாகா, அதனுடைய கழுத்து நன்ன தொங்குறதாம். அதிமுகாக, பெரிய முகமா. தருகா தாங்கிதானனாக, மரத்தை போய் முற்றதனால ஏற்பட்ட வடுக்களை கொண்ட முகமா. தருகாத அங்கிதானனாக, மரங்களின் காத்தங்களால அடிக்கப்பட்ட காரணத்தினால தருகாத அங்கிதானனா, அடையாளமிடப்பெற்ற முகத்தை கொண்டவனாய். அத பார்த்தா அவ்வளவு பயம் வருது. அதனால கர்ப்பிணியா இருக்கிற மாடுகளுக்கெல்லாம் பார்த்தே கர்ப்பசிராபம் ஏற்பட்டுடுத்தான். கவாம் கர்ப்பானு பாத்தயன்னு சஹா தைத்யா, யாரோ ஒரு அசுரன் ரிஷபரூபதிருத்து, ஒரு மாட்டினுடையதான ரூபத்தை எடுத்துக்கொண்டவனாய். ரிஷபரூபதிருத்து சூதயம் ஸ்தாபசானுக்ராஹ வனான்யடதிய சதா. அங்க இருக்கக்கூடிய தபஸ்விகளை எல்லாம் சூதயன் தாபசானு, தபஸ்விகளை எல்லாம் சூதனம் பண்ணி கஷ்டப்படுத்தி கொண்டு சூதயன் தாபசான். ஒரே ஒரு வீடியோ. சூதயன் தாபசான் தாபசான் உக்ராஹ, தபஸ்விகளை எல்லாம் ரொம்பவும் சூதனம் கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பவனாய். வனான் யடதிய சதா, அப்படி காட்டுல சுற்றின்னு இருக்கான். அப்படி காட்டுல சுற்றின்னு இருக்கிறச்சே அவனுக்கு முக்கியமான எண்ணமே என்னன்னா, யாராவது தபஸ் பண்ணுவாளானால், ரிஷி ரூபங்கள்ல இருப்பாளானால் அவளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சுத்தின்னு இருக்கக்கூடியவன். அப்படி ஒரு மாடு புதுசா இருக்கு, அது பாட்டுல இங்க சுற்றின்னு இருக்கு. அத பார்த்தார். ததஸ்தம் அதிகோராட்சம் அவேக்ஷாதி பயாதுராஹ கோபாஹ கோபதி ஸ்திரியஸ்சைவ கிருஷ்ண கிருஷ்ணேதி சுக்ருஷு. கோபர்களும் கோபிகைகளும் இத பார்த்த உடனேயே பயந்து போனவர்களாய் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதறினார்கள். அதிகோராட்சம், அவனுடைய கண்ணே பயங்கரமா இருக்கான். அவேக்ஷ அதிபயாதுராஹ, மகா பயத்தினாலே பீடிக்கப்பட்டவர்களாய் ஹே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதறினார்கள். பெருமாள் தன்னை கூப்பிடுறா, அதாவது ஆதி மூலமேன்னு கூப்பிட்டா. அது பொதுவா யாருக்கோ தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் மற்றவாளுக்கு எல்லாம் வரலாமா. நாகம் நாகம் ந சாகம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஆதி மூலம் அப்படிங்கிறது, ஆதி மூலம்னு பெயர் இல்லையே, அது விசேஷணமா. ஆனா நன்னா நாம நிர்தேசம் பண்ணி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா திரௌபதி. அதனாலதான் பெருமாள் சொல்றான், ஹே கிருஷ்ண துவாரகாவாசின்னு, ஹே கிருஷ்ணான்னு கதறினாளே, அவளுக்கு நான் வெறும் புடவைய கொடுத்து காப்பாத்தினதா பேர் பெற்றேன்னு. நான் வெறும் அவளுடைய சொன்ன வார்த்தைக்கு முழுமையா நாம எதுவும் பண்ணிடலையேன்னு பெருமாள் நினைக்கிறாங்க. ரிணம் பிரபுத்த சமீபம். அப்படி யாரோ ஒருத்தரை கூப்பிட்டாலும் கூட சர்வே சப்தாக பரபிரம்ம பர்யந்த வாச்சினாங்கிற நியாயத்துல யார கூப்பிட்டாலும் அந்த வாச்சியார்த்த பூத்தனா இருக்கக்கூடியவனுக்கு போய் சேர்றது அப்படின்னு உட்கார்ந்து கொள்ளாமல் பரபரக்க கூடிய பரமன் நேரடியா அவனுடைய நாமாவையே நிர்தேசம் பண்ணால் அவனை தவிர்த்த மற்றவாளுக்கெல்லாம் விசேஷண ரூபேண வேண்டுமானால் போலாமே தவிர விசேஷமா நேர அவனையே தொடக்கூடிய நாமாவை சொன்னா எப்படி ரட்சணம் பண்ண மாட்டான். அதனாலதான் கிருஷ்ண கிருஷ்ணேதி சுக்ருஷு, திரௌபதி கிருஷ்ணநாமாவை சொன்னாள். ஏன்னா அது அவனை குறிக்கும் அப்படின்னு. கிருஷ்ணன்னா கருப்பன்னு அர்த்தம். கருப்பையான்னெல்லாம் பெயர் இருக்கு, பண்றோம் கருப்பன்னே பெயர் இருக்கு.
அவ தமிழ்ல பேர் வச்சுக்கிறா, அவ்வளவுதான். அதனால அவ கிருஷ்ணான்னு கூப்பிட்டாள். பெருமாளுக்கு உடனே ஆஹா நாம ரட்சணம் பண்ணி ஆகணும்னு துணி தேடுறது. சிம்மநாதம் தச்சக்ரே தலசப்தம் சகேஷவாஹ தச்சப்த ஸ்ரவணாச்சாசௌ தாமோதரமுபாயயௌ. சிம்மநாதம் தச்சக்ரே தலசப்தம் சகேஷவாஹ தச்சப்த ஸ்ரவணாச்சாசௌ தாமோதரமுபாயயௌ. பெருமாள் அங்க நின்று ஒரு பெரிய சிம்மநாதம் பண்ணான், சிங்கத்தை மாதிரி கர்ஜித்தான். தலசப்தம் சகேஷவாஹ, தலசப்தம்னா எந்த இடத்துல இருக்கோங்கிறத தெரிவிக்கிற மாதிரியான ஒரு ஒலியையும் எழுப்பினான். தலை இடம், அந்த இடத்தினுடையதான அடையாளத்தை சொல்லக்கூடியதான ஒரு சப்தத்தை பண்ணான். அத கேசவாஹா ததச்சக்ரே தலசப்தம் சகேஷவாஹா அப்படி பகவான் பண்ணான். தச்சப்த சிரவணாச்சாசௌ, அத கேட்ட மாத்திரத்துல தனக்கு யாராவது ஒருத்தர் எதிரி இருக்காளா அப்படின்னு பகவான் தச்சப்த சிரவணாச்சாசௌ தாமோதரமுபாயயௌ. பெருமாள் இப்படி சப்தம் எழுப்பினா உடனே தனக்கு யாரோ ஒருத்தர் எதிரி இருக்கா போல இருக்கே, தனக்கு எதிர தைரியமா எப்படி ஒருத்தர் சண்டை போட முடியறதுக்கு வருது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. அதனால அவன் தாமோதரமுபாயயௌ, அந்த சப்தம் வரக்கூடியதான இடத்துக்கு பெருமாளை வந்து சேர்ந்தான். அக்ரண்யஸ்த விஷாணாக்ராஹ கிருஷ்ண குக்ஷி கிருதேக்ஷணாஹ அப்யதாவத துஷ்டாத்மா கிருஷ்ணம் ரிஷபதானவாஹ. இந்த ரிஷபதானவர் எரும மாடாகிற அசுரன் அவன் முற்றத்துக்கு வரான கிருஷ்ணனை. முற்றத்துக்கு முன்னாடி மாடு என்ன பண்ணும், இப்படி தலைய சாட்சிக்கும், கொம்ப நீட்டும், அதுக்கப்புறமா எங்க குத்தணுமோ அந்த இடத்த பார்க்கும். அதுதான் பண்றாங்க. அக்ரண்யஸ்த விஷாணாக்ராஹா, முன்பக்கம் நீட்டிக்கொண்ட தன்னுடைய விஷாணத்தினுடைய கொம்பினுடைய நுனியை உடையவனாய் இப்படி நீட்டிட்டு இருக்கான் அந்த கொம்பு. அக்ரண்யஸ்த விஷாணாக்ராஹா கிருஷ்ண குக்ஷி கிருதேக்ஷணாஹா, பெருமாளனுடைய வயிற்றிலேயே குத்தி விட வேண்டும்னு அவன் நினைக்கிறான். கிருஷ்ண குக்ஷி நிவேக்ஷணாஹா, கிருஷ்ணனினுடைய குக்ஷி இடத்திலேயே கிருஷ்ண குக்ஷி கிருதேக்ஷணாஹ அப்யதாவத துஷ்டாத்மா கிருஷ்ணம் ரிஷபதானவாஹ. அப்படி அந்த துஷ்டாத்மாவானவன் மகாத்மாவான எம்பெருமானையே குறிவைத்து ஓடி வந்தான். ஆயாந்தம் தைத்திய ரிஷபம் திருஷ்டுவா கிருஷ்ணோ மகாபலா, அப்படி ஓடி வரத பார்த்ததான அந்த கிருஷ்ணமாகிற கருப்பானதான அந்த துஷ்டமாகிறதான எருத பார்த்தான். கேசவோ கிருஷ்ண திருஷ்டுவா கிருஷ்ணோ மகாபலாஹ ந சசால ததா ஸ்தானா. ஒருத்தன் வரான்னா அவனுக்கு கொஞ்சமாவது பயம் வேண்டாமா? பெருமாள் அப்படியே உட்கார்ந்து இருக்காரான். ந சசால ததா ஸ்தானாத் அவஜ்ஞா ஸ்மிதலோ லீலையா. அவஜ்ஞா ஸ்மித லீலையா, ஒரு கண்டுகொள்ளாமல் விடுறதுதான் அவஜ்ஞான்னு பெயர். அப்பமானப்படுத்துறதுன்னு உண்டு. அவனை ஒண்ணுமே பதிலே அளிக்காமல் இருந்தா அதான் பெரிய ஒரு அவஜ்ஞையா நினைச்சாராம் பெருமாள். அதனால அவஜ்ஞா ஸ்மித லீலையா, அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்காததான ஒரு புன்னகை பண்ணியவனாக எம்பெருமான் கொஞ்சம் கூட அவனை பார்த்து மிரளல். சட்டால் ஆசன்னம் சைவ ஜக்ராஹ கிராஹவன் மதுசூதனாஹ. ஏதோ அப்படி பக்கத்துல வந்த உடனே பெருமாள் அது ஏதோ கிராகவத்து, கிராக சப்தம் என்ன வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒரு முதலைய பிடிக்கிற மாதிரி எடுத்தாருன்னு எடுத்துக்கலாம். கிராகவன் மதுசூதனாஹ, அப்படி இந்த பெருமாள் அவனுடைய அவனை மொத்தமா பிடித்தாராம். அவன் ஓடி வரும் பொழுது ஜகான ஜானுனா குக்ஷௌ விஷாண கிரகணாச்சலம். அவனை ஜானுனா குக்ஷௌ ஜகான், அந்த அசுரனை தன்னுடைய ஜானுவினால முட்டியால, கால் முட்டியால ஜகான அடித்தார். பூமி வயிற்றுல, அப்படி அவனுடைய வயிற்றுல பெருமாள் அடித்தார்.
தஸ்ய தர்ப்பபலம் பங்க்த்வா கிரஹீதஸ்ய விஷாணயோஹோ, அவனுடைய கொழுப்பை மொத்தமா அடக்கிவிட்டு அவனுடைய கொம்புல பிடிக்கப்பட்டதான அவனுக்கு விஷாணயோஹோ அபீடயத் அரிஷ்டஸ்ய கண்டம் கிளின்னமிவாம்பரம். அப்போ அவனுக்கு அந்த அந்த அசுரன் விஷாணயோஹோ கிரஹீதஸ்ய கொம்புகளிலே பிடிக்கப்பட்ட அந்த அசுரனுக்கு அரிஷ்டஸ்ய கண்டம், அந்த அரிட்டன்கிறதான பெயர் கொண்டதான அவனுடைய காதை, கண்டம் கழுத்தை, அம்பரம் கிளின்னம் நன்னா அழுக்கடைந்த வஸ்து கொண்டதான அவனை அப்பீடையது பெருமாள் கஷ்டப்படுத்தினான். அந்த அந்த முதல்ல அந்த அந்த ரிஷபத்துக்கு இவன் இது கொடுத்தான். இப்போ அந்த அந்த ஆசனாதிகள் எல்லாம் மேல ஜானுனா குக்ஷவ் தன்னுடைய தன்னுடைய முட்டியால அவனுடைய குக்ஷி வயிற்றுல அடித்தான் பெருமாள். தஸ்ய தர்ப்பபலம் பங்க்த்வா, அதுக்கு மேல அவனுடைய சக்திகள் எல்லாவற்றையும் இல்லாமல் பண்ணி அவனுடைய கொழுப்பு முதலீடையும் அடக்கினான். யானைக்கெல்லாம் எருதுக்கெல்லாம் கொழுப்பு தானே, அந்த காண்டாமிருகம் எருது அதுக்கெல்லாம். அதனால தஸ்ய தர்ப்பபலம் பங்க்த்வா கிரஹீதஸ்ய விஷாணயோஹோ அபீடயதரிஷ்டஸ்ய கண்டம் கிளின்னமிவாம்பரம். அப்படியே பெருமாள் ஏதோ ஒரு ஈரமான வஸ்திரம் மாதிரி அவனுடைய கழுத்தை அப்பீடயத்தை பீடை பண்ணார். ஈர மாதிரின்னு சொல்லி இருக்கிறதுனால பிழிந்தார்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். உட்பாட்டிய சிருங்கமேகம், அவனுடைய ஒரு சிருங்கத்தை மாத்திரம் பிடித்து அடித்து பிடுங்கி மமாரசமஹா தைத்யாக முகாச்சோணிதமுத்வஹன், அப்பவே அவனுக்கு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை இதுகளும் கூட, அதாவது அத்தனை உடம்பினுடைய அங்கங்கள் எல்லாமே நாசமாகக்கூட முறையில அவனை நன்னா பெருமாள் பிளந்து அதாடயத்து அடின்னு அடித்தார். அவனே கொஞ்ச நேரத்துல மமாரசமஹா தைத்யாக, அந்த ராட்சசன் இறந்தும் போனான். முகாச்சோணிதமுத்வமன், தன்னுடைய வாயிலிருந்து ரத்தத்தை பெருக்கி கொண்டு வாஸ்தவத்துல முகத்துல இந்த அவனுடைய அங்கங்கள் முழுவதுக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தி அந்த பெருமாள் அவனை அடின்னு அடித்து அவனை இறக்குமாறு செய்தார். அப்ப பெருமாள் அவனை கொம்புல பிடித்தார், அடித்தார், அவனுக்கு ரத்தத்தை கக்க வைத்தார், இறந்தான். உட்பாட்டிய ஸ்ருங்கமேகம் து தேனைவாகத தேனைவாத்தாடயத் ததாஹ மமாரசமஹா தைத்யாக முகாச்சோணிதமுத்வமன், தன்னுடைய வாயிலிருந்து ரத்தத்தை பெருகிக் கொண்டு அவன் இறந்தான். துஷ்டூர் நிகதே தஸ்மின், அவன் இறந்த பொழுது எல்லாரும் துஷ்டூரு, தேவர்கள் எல்லாம் அசுரர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் அவனை கொண்டாடினானா. துஷ்டூஹு நிகதே தஸ்மின் தைத்தே கோபாவனா ஜனார்தனம், கோபர்கள் எல்லாம் மாடு மேய்க்கக்கூடிய இடையர்கள் எல்லாம் அந்த எம்பெருமானுடைய இந்த லீலைகளை பார்த்து தன்னுடைய விளையாட்டா அவனுடைய கொம்பை பிடிச்சு அடிக்கிறதுங்கிறதான அந்த பெருமாளினுடைய சக்தி, அவனுடையதான பலம், அவனுடைய சாமர்த்தியத்தை பார்த்து துஷ்டூர் நிகதே தஸ்மின் தைத்யே கோபா ஜனார்தனம், அந்த ஜனார்தனால் இந்த கோபையானவள் ஜனார்தனால் பெருமாளினாலே அந்த கோபர்கள் எல்லாம் காப்பாற்றப்பெற்றவர்களாய் துஷ்டூஹு ஸ்தோத்திரம் செய்தார்கள். பெருமாள் வந்து அந்த ரிஷபாசுரனை அடிச்சு அவனை காப்பாத்தாருங்கிற காரணத்தினால தேனுக்காசுரன், ரிஷபாசுரன் இல்ல தேனுக்காசுரன், ரிஷபன்னா மாடு, அவனை அடித்தார். ரிஷபாசுரன் தான் போட்டது. ஏற்கனவே தேனுக்கன்னு வந்தவன் கழுதை ரூபத்துல வந்தான்னு பார்த்தோம். இவன் ரிஷபாசுரன், அதனால அவன் அவ்வளோ பெரியதான அதை அடித்த பொழுது எல்லாருமே மகிழ்ச்சி பட்டார்களா. துஷ்டூர் நிகதே தஸ்மின் தைத்தே கோபா ஜனார்தனம் ஜம்பே ஹதே சஹஸ்ராட்சம் புரா தேவகணாயதா
முன்னாடி தேவர் கூட்டங்கள் எல்லாம் ஜம்பன்கிறவனை அழித்தான இந்திரன். அந்த மாதிரி இன்றைக்கு எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள். அப்படி அந்த ககுத்மான் அந்த எருதானது பெருமாளால அடிக்கப்பட்டது. பெருமாள் அடிச்சாருன்னா எனக்கு நான் பண்ணாதேன்னு சொன்னா பாட்ட பண்ணிட்டாங்கிற மாதிரி இல்லாமல் அது எம்பெருமானும் லட்சுமணனும் ஒரே எண்ணத்துலதான் இருக்காங்கிற காரணத்தினால அந்த பெருமாள் அவனுடைய வதத்தை சம்பாதிச்சு, அதாவது அந்த வதத்தை பண்ணறதுக்கு என்ன வியாஜம் வைத்தார் அப்படின்னு சொன்னா அவனுடையதான மக்கள்கள் எல்லாருக்கும் இந்த ரிஷபனினுடைய கொடுமைகளை நினைக்க வச்சார். நினைக்க வச்சு அவன் நல்ல வேலையா பெருமாள் கொண்டான்னு கொண்டாட வைத்தார். அப்படி அந்த ரிஷபாசுரனுடைய வதத்தை சொன்னார். சுட்டூர் நிகதே தஸ்மின் தைத்தே கோபா ஜனார்தனம் ஜம்பே. அது எப்படின்னா ஜம்பேஹதே சஹசிராட்சம் தேவகணாயதா. ஜம்பாரின்னு இந்திரனுக்கு பெயர். ஜம்பன் அப்படிங்கிற அசுரனை அழித்தான். அப்படிப்பட்டதான ஜம்பனை அழித்த பொழுது இந்திரன் எப்படியும் தேவர்கள கூட்டங்களும் எப்படி மகிழ்ந்தனவோ, எப்படி அவர்கள் சந்தோஷப்பட்டார்களோ அந்த மாதிரி இந்த ரிஷபத்தினுடையதான வதத்தை ஆக்கி இப்ப அதற்கு மேல இந்த அசுராளினுடைய வதம் பின்னாடி சொல்ல போறார். இதுதான் இந்த 14வது சர்க்கம். இதுல ஒண்ணும் விஷயம் இல்லை. தேனுகாசுர வதம் அப்படிங்கிறத தேனுகா இல்ல ரிஷபாசுர வதம் அப்படிங்கிறது. மேல 24வது சர்க்கம். ஸ்ரீ பராசராக ககுத்மதி ஹதே ரிஷ்டே தேனுகே விநிபாதிதே பிரலம்பம் நிதனம் நீதே திருதே கோவர்தனாச்சலே. பெருமாளுடைய கதைய சரித்திரத்தை காண்பிக்கிறாள். ககுத்மதி ஹதே அரிஷ்டே தேனுகே விநிபாதிதே. இந்த அரிஷ்டன்னு பெயர் கொண்டிருக்கக்கூடியதான இந்த எருது கொல்லப்பட்ட பொழுது, தேனுக்கன் அழிக்கப்பட்ட பொழுது, தேனுகே விநிபாதிதே அவர்களெல்லாம் அழிக்கப்பட்ட பொழுது, பிரலம்பம் நிதனம் நீதே. பிரலம்பாசுரன பெருமாளினுடைய தமையன் அந்த ஊர்ல போய் பார்த்துட்டார். அப்படி பிரலம்பனும் அடிக்கப்பட்ட பொழுது, நீதம் திருதே கோவர்தனாச்சலே. எப்படி ஆனாலும் கோவர்தன மலையை உத்தரணம் பண்ண பொழுது அந்த மலைக்கு என்னாச்சு, அந்த மாதிரி இந்த இந்திரனாலே அடிக்கப்பட்ட பொழுது அந்த பையன் அந்த அசுரன் ஒரு வழியாக ஒழிந்தான் அப்படிங்கிறதான எண்ணம் வருது. அப்படி வந்த பொழுது தேவதைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டார்கள். அந்த தேவதைகளினுடைய பூச்சொரிதலோட கூட இந்திராதிகள் ஜெயவிஜயி பவார் சொல்லி நம்ம காரியத்திற்காகத்தான் பெருமாள் இறந்து வந்திருக்கானே அப்படிங்கிற சந்தோஷத்துல அவ எல்லாருமாக, அதாவது அந்த கோபர்கள் எல்லாருமாக கிருஷ்ணனினுடைய கானத்தை பண்ணி ஏற்கனவே இருந்த அந்த அந்த ராசத்தை அவர்கள் நடத்தினார்கள். வரிசையா நின்று டான்ஸ் சுட்டூர்மிஹதே தஸ்மின் தைத்தே கோபா ஜனார்தனம் ஜம்பே ஹதே சஹசிராட்சம் புரா தேவகணாயதா. இந்திரன் அடிக்கப்பட்ட இந்திரன் ஜம்பாரி, இந்திரனுக்கு ஜம்பாரின்னு பெயர். அந்த ஜம்பனை அழித்த பொழுது எவ்வளவு சந்தோஷப்பட்டானோ, பூமியே எப்படி ஒரு பெரிய மூச்சு விட்டு சந்தோஷப்பட்டதோ அந்த மாதிரி இந்த விஷபாசுரன் அடிக்கப்பட்ட பொழுது எல்லாரும் அவரை கொண்டாடினார்கள். எல்லாரும் அவனுடைய குணகீர்த்தனங்களை பண்ணார்கள். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே பஞ்சமே அங்கே சதுர்தசோத்தியாயாः அத பஞ்சதசோத்தியாயாः. அக்ரூரர் அனுப்பிச்சு இவனையும் என்னுடைய குழந்தைகளை அழைச்சிட்டு வந்துடு ராமானுஜன் அப்படிங்கிற அவனை அழைச்சிட்டு வந்துடுன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அந்த குழந்தையா இருக்கிற பொழுதே இவனை அடிச்சு விடணும்னு கம்சனுக்கு எண்ணம். அதெல்லாம் சொல்ல போற மேல சரி. ரிஷபாசுரன் இப்படி ஒவ்வொரு அசுரர்களுமாக அடிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட கம்சன் வைத்துக் கொண்டிருந்த
அத்தனை உபகாரிகளும் அவனுக்கு உபகாரம் பண்ணி இருக்கிறவா ஒவ்வொருத்தரா அழிந்தாள். பெருமாள் ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ஹத்வா சபாந்தவம் அப்படின்னு சொல்றார். இகஹத்வா சபாந்தவம், இங்க பந்துக்களோட அவனை அடித்து அப்படின்னு. அதனாலதான் முதல் நாள் ராவணன் அழிச்சிருந்தா பந்துக்கள் எல்லாம் மிச்சம் இருந்திருப்பா. அவன் சொன்ன வார்த்தையோ இகஹத்வா சபாந்தவம் அப்படிங்கிறது. இங்கு பந்துக்களோட கூட அழித்து விட்டு, அப்ப பந்து நிரசனம் பண்ண பிறகுதான் அவனை பண்ணணும். ஒவ்வொரா ஒரு மரத்தை வெட்டணுமானா கையில கிளைகள் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் வெட்டணும். அப்படி பெருமாள் கம்சன் அனுப்பின ஒவ்வொருத்தரையும் அதெல்லாம் பின்னாடி சொல்றார். அப்போ அவ எல்லாரையும் அவன் அழித்த பிறகு கம்சனுக்கு இனிமே அங்க போய் காரியம் பண்ண முடியாது. கிருஷ்ணனை நம்ம இடத்துக்கு அழைச்சின்னு வந்துடுவோம். ஏன்னா ஒரு இது சொல்றாளோ இல்லையோ, அவளுக்கு தன்னுடைய இடத்துல பெருமை வந்து உண்டு, இதுக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த காரணத்தினால இவன் என்ன நினைச்சான், கம்சன் இங்கேருந்து பூத்தனா பிரபுத்திகளை அனுப்பினோம், அவ போனவா எல்லாரும் பெருமாளினுடையதான இடத்துக்கு போனான். அதனால அந்த இடத்துக்கு போனா அவளுக்கு எப்படியோ பெருமாளுக்கு முன்னாடி சக்தி இல்லாதவளா ஆயிடுறான். அதனால இப்ப என்ன பண்ணுவோம், அவ கிருஷ்ணனை இங்க கூப்பிட்டுருவோம், நம்ம இடம். அப்ப அவனுக்கு அதனுடையதான அடையாளங்கள் அதனுடைய சக்தி அதெல்லாம் இல்லாமல் இருக்கும், நாம அதுக்குள்ள அவனை அடிச்சு விடலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்டான். வாஸ்தவத்துல அவன் கிருஷ்ணனையா கூப்பிட்டான், தன்னுடைய மரணத்தை கூப்பிட்டான். கிருஷ்ணன் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்திருப்பாரோன்னுவோ தானே முன்னாடி வர வைத்தான் தன்னுடைய மரணத்தை. அப்போ மேல அவனை கூப்பிட்டு அனுப்புறது பெருமாளை அக்ரூரரின் மூலமாய் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். 2-3 நடுவுல இருக்கக்கூடியது உபன்யாசாதிகள் எல்லாம் சொல்லறது. நான் அக்ரூரரை அனுப்புறான். அக்ரூரரை அனுப்பினா அக்ரூரருக்கு மகா சந்தோஷம், நாம போய் கிருஷ்ணனை பார்க்க போறோம் அப்படின்னு. அப்போ அத்திய திருஷ்யா பஷ்யாமி கேசவம், ஆஹா நான் இன்னைக்கு கேசவனை பார்க்க போறேன் அப்படிங்கிறதாக நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேனோங்கிறதான ஸ்லோகங்கள், ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகங்கள் அவரை அனுப்புறான். இப்படி முதல்ல அவருக்கு தோன்றது, இப்படி போய் நம்மால இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு கெடுதல் ஏற்படுற மாதிரி பண்றோமேன்னு. அதுக்கப்புறமா அவர் சாட்சாத் பரமாத்மாங்கிறத உணர்ந்தவர். பெருமாள் அவருக்கு சாட்சாத் தன்னுடையதான சக்தியையும் காண்பிக்கிறான் வர்ற வழியில. அப்படிங்கிற காரணத்தினால இப்போ கம்சன் தன்னுடைய மரணத்துக்காக அவனை வரவழைக்கிறான்னு சொல்லலாம் போல இருக்கு. அத பஞ்சதசோத்தியாயாः ஸ்ரீ பராசராः ககுத்மதி ஹதேரிஷ்டே, அரிஷ்டன்கிறதான ககுத்மான், ககுத்துனா அந்த திமில், இந்த திமிலை கொண்டது அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு கக்குத்மான், அது திமிரை கொண்டதுன்னு அதுக்கு பெயர். கக்குத்மான் ஏற்கனவே நாம கக்குஸ்தன்ங்கிற இடத்துல பார்த்தோம். அதனால கக்குத்மதி ஹதே, அந்த கக்குத்மானான மாடு அடிக்கப்பட்ட பொழுது அரிஷ்டன்கிறதான பெயர். தேனுகே வினிபாதிதே, கீழே தேனுகாசுரன் அழிக்கப்பட்டு விட்டான் அப்படி ஒவ்வொருத்தரா சொல்றார். பிரலம்பே நிதனம் நீதே, பிரலம்பாசுரன் அடிக்கப்பட்ட பொழுது, திருதே கோவர்தனாச்சலே, கோவர்தனமாகிற மலையானது தூக்கப்பட்ட பொழுது, அதெல்லாம் ஆன பிறகுன்னு அர்த்தம். தமிதே கலியேனாகே, காலியேனாகே, கலியன் காலியன் காலியன்னு தான் இருக்கு இந்த புத்தகத்துல, வேற கலியன் இருந்தா தோஷம் ஒண்ணும் இல்லை. தமிதே காலியேனாகே, காலியதான் நாகம், நாகம்னா யானைக்கு பெயர், அதே நேரத்துல சர்ப்பத்துக்கு பெயர். வாஸ்தவத்துல சாதாரணமா நாகான்னா யானைக்கு தான் பெயர். இந்த இடத்துல நாகங்கிறதுனால காலியேனாகே பக்னே துங்கத்ருமத்வயே, பெரிய 2 மரம், அதாவது கீழேந்து கெட்டுன்னு போறார். இன்னைக்கு நடந்ததுல இருந்து என்னென்ன விதமான
மரணங்கள் கிருஷ்ணன் கையால சம்பவிச்சிருக்கு. ஹதாயா அப்போ பக்னே துங்க துருமத்வயே ரெண்டு மரம், இந்த ரெண்டு மரமும் அதுக்கு நடுவுல கிருஷ்ணன் போனதுனால உடைந்த பொழுது, அந்த அந்த அசுரர்கள் அடிக்கப்பட்ட பொழுது, ஹதாயாம் பூதனாயாஞ்ச பூதனை அடிக்கப்பட்ட பொழுது, ஷகடே பரிவர்த்தித்தே ஷகடமானது, ஷகடாசுரன் அந்த ஷகடமானது பரிவர்த்தித்தே அதாவது சுத்தப்பட்ட பொழுது, அப்படி பெருமாள் காலால எட்டி உதைச்சி சரணத்தினால அது அப்படியே ரொம்ப ஒசரமா போய் விழுந்துதான். இப்படி இன்னைக்கு ஆரம்பிச்சு ககுத்பா அப்படிங்கிறதால தேரிஷ்டே தேனுகே வினிபாதிதே பிரலம்பே நிஹதே நீதே திருதே கோவர்தனாச்சலே சமிதே காலியே நாகே பக்னே துங்க துருமத்வயே ஹதாயாம் பூதனாயாஞ்ச ஷகடே பரிவர்த்தித்தே. இதெல்லாம் ஆன பிறகு ஒவ்வொரு உபாயமுமே நாசமான பொழுது, ஒவ்வொரு உபாயமுமே கம்சப்பிரஹிதமானதெல்லாம் கிருஷ்ணனாலே ஒண்ணும் இல்லாமல் ஆக்கப்பட்ட பொழுது, கம்சாய நாரத பிராஹா நாரதர் வந்தார். கம்சனிடத்திலே சொன்னார், யதாவிருத்தம் அனுக்கிரமாத் எல்லா விஷயத்தையும் அவனுக்கு சொல்றார். அன்னியிலேருந்து எப்படி கிருஷ்ணன் பண்ணான் அப்படிங்கிறது. யசோதா தேவகி கர்ப்ப பரிவர்த்தாத்ய சேஷதா. அர்ஜுனன் இவனை பார்த்து சொல்றார், கம்சனை பார்த்து, இதெல்லாம் ஏற்கனவே உன்னை அடிக்க வேண்டியவன் பிறந்தாகி விட்டது, நீ என்னமோ யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காய். யசோதா தேவகி கர்ப்ப பரிவிருத்தாதி அசேஷதா. யசோதா கர்ப்பம் தேவகி கிட்டையும், தேவகியினுடைய கர்ப்பம் யசோதா கிட்டையும் வந்து இப்படி கர்ப்ப பரிவர்த்தனம் ஆச்சுது அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்னா சொல்றார். வாஸ்தவத்துல ஆரம்பிச்சு சொன்னார் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய காளியாதிகள் எல்லா தமனத்தையும் பார்த்து ஒரு வாட்டி சொல்லிட்டு அவனுக்கு எச்சரிக்கைக்காக கொடுக்கிறார். தேவகி யசோதா கர்ப்பங்கள்ல இருக்கக்கூடியதான குழந்தைகள் எல்லாம் பரிவிருத்தி ஆனவைகள் அப்படின்னு சொல்றார். ஸ்ருத்வா தத் சகலம் கம்சா நாரதே நாரதா தேவ தரிசனாத். தன்னுடைய தேவ தரிசனத்தினால, தன்னுடைய ஞான விசேஷத்தினால இது எல்லாவற்றையும் பார்த்து உணர்ந்திருக்கக்கூடிய நாரதர், நாரதா தேவ தரிசனாத் வசுதேவம் பிரதி ததா கோபம் சக்ரே சுதுர்மதி. அப்போ ரொம்பவும் துர்மதியா இருக்கக்கூடியதான அவன் அந்த சுதுர்மதி வசுதேவம் பிரதி ததா கோபம் சக்ரே. வசுதேவரை குறித்து அவன் கோபப்பட்டான். அவர்தான் நம்மளை ஏமாற்றி விட்டார். அவர் வார்த்தையில நம்பிக்கை வைத்துதானே நாம 8வது குழந்தை தானே நான் கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு அவருடைய சத்தியசீலத்தாவெல்லாம் பார்த்துதானே நாம பண்ணோம். அதனால கம்சனுக்கு அத்தனை கோபமும் கம்சர் வசுதேவன் பேர்ல திரும்பிட்டு சோதி கோபாத் உபாலப்ய சர்வ யாதவ சம்சதி ஜகர்ஹ யாதவாம்ஸ்கைவ காரியம் சைததபி அசிந்தயத். சோதி கோபாதுபாலப்ய சர்வ யாதவ சம்சதி. யாதவாளினுடையதான பெரிய கூட்டத்திலே அந்த வசுதேவரை ஜகர்ஹ யாதவாம்ஸ்கைவ அத்தனை பேரையும் வசுதேவரையும் மற்றவா எல்லாரையுமே கூட ஜகர்ஹ நிந்தித்தார். ஜகர்ஹ யாதவாம்ஸ்கைவ காரியம் காரியம் சைததபி அசிந்தயத். எல்லா யாதவர்களையும் நன்னா இதுல விஷம் சோதி கோபாதுபாலப்ய சர்வ யாதவ சம்சதி
ஜகர்க யாதவாம் ஸ்டைவ யாதவர்களையும் வெசாம் நன்னா வெசுவிட்டு காரியம் சை ததா அச்சிந்தயத்து இந்த வேலைக்கு இந்த காரியத்தை நாம பண்ணணும் அப்படின்னு எண்ணினான். என்ன பண்ணணும் அப்படின்னு அதான் ஒரு தலைவனா இருக்கிறவன் என்ன பண்ணணும்னா ஒரு காரியம் என்ன பண்ணா சரியா ஆகுங்கிறதையும் யோசிக்கணும், எதனால ஆகலைங்கிறதையும் யோசிக்கணும், எப்படி பண்ணா சரியா ஆகுங்கிறதையும் யோசிக்கணும். அதனால மேல என்ன பண்ணலாம்னு யோசிச்சானா இவன் கம்சன் யாவன்ன பலமாரூடௌ ராமகிருஷ்ணௌ சுபாலகௌ தாவதேவ மயா வத்யாவ் மத்யாவசாஹத்யௌரூடயௌவனௌ. இந்த ரெண்டு குழந்தைகளும் பெருசா ஆகிறதுக்கு முன்னாடியே நாம அடிச்சுடணும் அப்படின்னு நினைச்சானோ. யாவன்ன பலமாரூடௌ ஏன்னா இன்னும் கொஞ்சம் 18 வயசு 19 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பலம் கூடிடும். யாவன்ன பலமாரூடௌ இன்னும் கூடிராத பக்தி இது பலத்தை உடையவர்களான ராமகிருஷ்ணவும் சுபாலகௌ ரொம்ப இன்னும் குழந்தைத்தன்மையோடயே இருக்கக்கூடிய ராமனையும் கிருஷ்ணனையும் அடிச்சுடணும். அதுக்குள்ளேயே தாவதேவ மயாவத்யௌ அசாத்தியௌ ரூட யௌவனௌ நன்னா வளர்ந்த இளமையை கொண்டவர்களும் அசாத்தியௌ அசாத்தியம்னா வேற பேச்சினாலதான் வழிக்கு கொண்டு வர மாட்டாதவர்கள்னு அர்த்தம். அசாத்தியௌ ரூட யௌவனௌ சாணூரோத்திர மகாவீர்யன்னு சொல்றான். சாணூரோத்திர மகாவீர்யோ முஷ்டிகஷ்ட மகாபலாஹ ஏதாபியாம் மல்லமுத்தேன பாதயிஷ்யாமி மாரயிஷ்யாமி துர்மதி. பாருங்க அவன் நினைக்கிறான் இவாளெல்லாம் நான் கூப்பிட்டு அடிப்பேன். யார? குழந்தைகள் 2 பேரையும். தர்ம மோக பயோ என்ன சொல்றாருன்னா இவாளுக்கு எதனால இந்த மாதிரி எல்லாம் கூடாத காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு தோணிச்சுன்னார். அதுதான் சொல்றார். தனுர் மகாயோக வியாஜேனா நீயதௌ ஜகத்து. அவ எல்லாரையும் நகரப்புறத்திற்கு தனுர்வேதம் நகரத்துல நடக்கிறதுன்னு சொல்றதுக்காக வரவழைத்து அப்படி தனுர்வேதத்தினுடைய ஒரு போட்டிக்காக வரவழைத்தார் அப்படின்னு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அந்த காரணத்தினால யாரும் லோகத்துல இவனை தப்பா நினைச்சுட்டு போறது இல்லை அப்படிங்கிறது. தனுர்வேத மகாயோக வியாஜேனா நீயதௌ பிரஜாம். ஒரு வியாஜம், என்ன வியாஜம், ஒரு காரணம், என்ன காரணத்துக்காக அவளை வரவழைக்கலாம் அப்படின்னா தனுர்வேதம்ங்கிறது நடக்கிறது. அதனாலதான் இந்த அந்த காலத்து பரீட்சை என்ன அப்படின்னா அதாவது பிராக்டிகல்ஸ் தான். அதெல்லாம் ஒருத்தன் ஏதோ சண்டை போடுறது கத்துக்கிறான் அப்படிதான் இருந்ததுன்னா அதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதுகளை எல்லாம் அந்த விஷயங்கள் தெரிஞ்சவாளா பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் பிரெஞ்சு படிக்கணும் அப்படின்னா அதை சொல்லி கொடுத்துடுவா, அதற்கு மேல என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவா, எவ்வளவு வேகமா நடத்த முடியுமோ நடத்திடுவா. அந்த காரணத்தினால இங்கேயும் அவனுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான். அதாவது பெருமாளுக்கும் பலராமனுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார் பின்னாடி சொல்லி. அதாவது இதெல்லாம் பார்வதியை வர்ணிக்கிற போது காளிதாசன் சொல்லுவார், ஜன்மாந்தர சித்தமா வரக்கூடியது போல அவளுக்கு எதுவோ விரும்ப படிக்கணுங்கிறதுக்காக படித்தாள்னு சொல்ல போறார் 5வது சர்க்கத்துல. 5வது சர்க்கம் தான் நினைக்கிறேன் அந்த குமார சம்பவத்துல. அது மாதிரி இவாளுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அதுகெல்லாம் இவாளு மானுஷிக வேஷத்துல இவாளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அதுக்காக சாணூரோத்திர மகாவீரியோ முஸ்திகஷ்ட மகாபலாஹா ஏதாபியாம் மல்ல யுத்தேன மாரயிஷ்யாமி துர்மதி. இவா 2 பேரையும் இவாளோட கூட சண்டையிட வைத்து நான் ஜெயித்து விடுவேன் அப்படின்னு அவர் நினைச்சார். கிருஷ்ணன் வாசுதேவன் 2 பேரும்
தனுர்மஹ மகாயோக வியாஜே நானீயதௌ விரஜாத். இங்க ஏதோ ஒரு வில் போட்டி நடக்கிறது. தனுர் மகா தனுர்மக தனுர்மக மகா அப்படின்னா உற்சவம்னு அர்த்தம். வில்லேற்றி நானேற்றி, அதாவது அந்த காலத்துல பரீட்சையெல்லாம் அப்படிதான். அந்த வருஷாந்தர பரீட்சா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வாத்தியார் நினைக்கிற பொழுது அன்னைக்கு பரீட்சை அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இவன் படிச்சாச்சு, இனிமே அடுத்த மேல் கிளாஸுக்கு போலான்னா அதுதான் அவர் சொல்றதுதான். அப்போ அதெல்லாம் ஒரு விழாவா கொண்டாடுறான். அதுதான் தனுர் மகா உற்சவம்னு அர்த்தம். அதுவாகிற மகா யஜ்ஞ தனுர் மகா யஜ்ஞ, அந்த மகா யஜ்ஞத்தினாலே மகாயோகம் தான் மகாயஜ்ஞம். வியாஜேன அநீயதௌ விரஜாத். அந்த வியாஜத்துல இங்க நடக்கிறது, அதுக்கு நீங்க சேரணும் அப்படிங்கிறதாக சொல்லி வரலன்னா கோழைன்னு சொல்லலாம். அதாவது இவா இங்க வரலன்னா பயந்துட்டு வரலன்னு சொல்லிக்கலாம். இவா இங்க வந்தான்னா அவன் இந்த பெரிய மல்லர்களோட எல்லாம் அடிபட்டுடுவான் எப்படியாவது ஒண்ணு அப்படின்னு. தனுர் மகாயோக வியாஜேனாமீயதௌ விரஜாத். அவர்களை பிரஜபூமியிலிருந்து அழைத்து கொண்டு வந்து ததா ததா யதிஷ்யாமி யாஸ்யேதே சம்சயம் யதா, அந்த மாதிரி பண்ணுவேன். எந்த மாதிரி பண்ணுவேன்னா, எந்த மாதிரி பண்ணா அவன் வருவானோ, அவன் வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்தான்னாக்க இங்க இருக்கக்கூடியதான தனுர்வேதம் விட்டாள், அப்புறமா மல்லனா இருக்கக்கூடியவாள் சானூரன், இவாள்லாம் அடிப்படு, இவாளையெல்லாம் கொண்டு அவன் அடிக்கலான்னு அவன் நினைச்சான் முதல்ல. ஒண்ணு மீறிச்சுன்னா கூட மற்றதுகளை கொண்டு அடிச்சு விடலாம் அப்படின்னு. அதனால தனுர் மகாயஜ்ஞ மகாயோக வியாஜே நானீயதௌ கிரமாத், அவளை அழைத்து கொண்டு வந்து ததா ததா பதிஷ்யாமி யாஸ்யேதே சம்சயம் யதா. அப்படி நான் அந்த உற்சவத்துல இவாளை எல்லாத்தையும் இருக்க வைத்து மேல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தனுர் ததா ததா யதிஷ்யாமி யாஸ்யேதே சம்சயம் யதா. நான் அந்த மாதிரி செயல்களை செய்வேன். எந்த மாதிரி செயல்களை செய்தால் இவர்கள் யாஸ்யேதே சம்சயம் அழிவை அடைவார்களோ, அப்போ இவாளை அழிக்கிறதுக்கு இன்னும் வேற விதமான வேலைகளையும் நான் துவங்கி இருக்கின்றேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஸ்வபல் கதநயம் சூரம் அக்ரூரம் யது புங்கவம். ஸ்வபல்கர்னு ஒருத்தர் இன்னும் பின்னாடி வரப்போறார். அவருடைய குமாரர் தான் அக்ரூரர். ஸ்வபல் கதநயம் சூரம் அக்ரூரம் யது புங்கவம். அந்த அக்ரூரராகிற யது புங்கவன் மிகச்சிறந்த யாதவன். அவனை அக்ரூரம் யது புங்கவம் தயோராணயனார்த்தாய பிரேஷயிஷ்யாமி கோகுலம். அவ எல்லாரையும் அழைத்து கொண்டு வருவதற்காக நான் இங்கிருந்து அவளுக்கு அனுப்புவேன். தயோர் ஆணையனார்த்தாய, மறுபடியும் வான்னா வருவாளா தெரியாது, அவளை ஒரு வழி இழுத்துட்டு வரணும். அப்படி அவளை ஐஸ்வர்யத்துக்காக தயோர் ஆணையனார்த்தாய பிரேஷயிஷ்யாமி கோகுலம், நான் அவர்களை அழைச்சு கொண்டு வருவதற்காக கோகுலத்திற்கு அனுப்புவேன் அக்ரூரரை அப்படின்னு. பிருந்தாவனச்சரம் கோரம் கோரம் ஆதேக்ஷாமி கேஷினம். நாம் பிருந்தாவனத்திலே சுத்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே பயமுறுத்திதான இது பிருந்தாவனச்சரம் கோரம் ஆதேக்ஷாமி கேஷினம். கேஷின்னு ஒருத்தன் முடி, அதாவது மாடு. அந்த கேஷிங்கிறதான மாட்டு வேஷத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வேலையாளை அனுப்பலான்னு பாக்குறான். ஸ்வபல்க தனயம் சூரம் அக்ரூரம் யது புங்கவம் தயோராணயனார்த்தாய தேஷ பிரேஷயிஷ்யாமி கோகுலம். பிருந்தாவனச்சரம்
கோரம் ஆதேசः பிருந்தாவனச்சரம் கோரம் ஆதேக்ஷாமி சகேஷினோ. ஆதேக்ஷாமினா ஆதேசம் பண்ணுவேன், கட்டளை இடுவேன் அப்படின்னு. தத்ரைவ ஆசாவதி பலஹ தாவுபௌ காத்தயிஷ்யதி. அப்போ அந்த அதிபலன் மகாபலம் பொருந்தியதான கேஷி அவளை இவன் கொன்னுடுவான் போற வழியிலேயே அப்படிங்கிறான். காத்தயிஷ்யசி घातयिष्यति गजः कुवलया पीडो मत्सकाशमिहागतौ घातयिष्यामि बाह गोपौ वसुदेव सुताः उभौ सद्मि गजः कुवलया पीडाः. அடுத்தது ஒரு யானையை அனுப்புவோம் குவலையா பீடம்னு. மத்சகாஷாஹ திஹாகதௌ காத்தயிஷ்யதி. யார் எங்கிருந்து புதுசா வந்தாலும் கூட அவளை அடிச்சிடும். இந்த யானை மதம் கொண்டதான யானை. சௌகோபௌ வசுதேவ சுதாவபி. அப்படி அந்த வசுதேவனினுடைய 2 குமாரர்களையும் தானே வசித்து அதாவது தானே அவனை வரவழைக்கிறது. மேல அவ எல்லாரையும் எதா பிரகாரத்தினால கட்டுப்படுத்துறது. இது எதுவா இருந்தாலும் திங்கட்கிழமை இவனுக்கு வரக்கூடியதான வேலைக்குள்ளேயே அவனுக்கு நாசனம் பண்ணணுங்கிறதான எண்ணத்துல கம்சன் எல்லா காரியங்களையும் பண்றான். அப்ப இன்னும் சில பேரை எல்லாம் ஏற்பாடு பண்றான். மல்லர்களை பண்றான். சாணூரன் அப்படிங்கிறவன் முஷ்டிகன்கிறத பண்றான். பாகு யுத்தம் பண்ணக்கூடியவாட பண்றான். எல்லாரையும் ஒரு கோலையாப்பிடம்ங்கிறதான ஒரு யானையை அனுப்புறான். இது எல்லாவற்றையும் பண்றான். அது நடுவில் ஏதாவது ஒன்னாவது மாட்டி விடாதா? ஸ்ரீ பராசராக இத்தியாலோச்ச ச துஷ்டாத்மா கம்சோ ராஜ ஜனார்தன் ராம ஜனார்தனோ ராமனையும் ஜனார்தனிடத்திலேயும் இவ்வாறு சொல்லிவிட்டு ஹந்தும் கிருதமதிர் வீரவ் அக்ரூரம் வாக்கியம் அப்ரவீத். அவனை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எண்ணம் கொண்டு விட்டவர் பெருமாள். அப்படி அவன் சங்கல்பம் பண்ணிட்டான். அப்படிப்பட்டதான சங்கல்பம் கொண்டதான சத்திய சங்கல்பனான எம்பெருமான் அவன் அந்த இதை ராமனும் ஜனார்தனுமாய் ஒரு வீர வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளிடத்திலே சொல்றான். ஹந்தும் கிருத்தம். அந்த குழந்தைகளை அடிப்பதற்காக அக்ரூரரிடத்திலே சொல்றான். என்னன்னு சொல்ல போறான். சவுபாச்ச போபோதானபதே வாக்கியம் கிரியதாம் பிரீதயே மம இதஸ்யந்தனமாருஹ்ய கம்யதாம் நந்த கோகுலம் அப்படின்னு சொல்றான். இங்க இருந்து கிளம்பி நந்த கோகுலத்துக்கு போய் நான் சொன்னதா சொல்லி அவளை வச்சுங்களான்னு சொல்றான். அதற்கு மேல அது இந்த மாதிரி பல பேரை அனுப்பி அழித்தோம். இனிமே பல பேரையும் கூட எதுக்கும் இருக்க வைப்போம். ஒரு இடத்துல தோரண வாசல், ஒரு இடத்துல ராஜ தர்பார். அதுல இருக்கக்கூடியவன் யாராவது ஒருத்தர் இவனுக்கு கெடுதல் ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாளானா இவன் கெடுதல் ஏற்பட்டுடணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் நினைச்சுட்டு வரான். அந்த கட்டம் நாளை பெருமாள் அனுகிரகத்தை இதை சேவிக்கலாம். பெருமாளோடைய அனுகிரகம் இத்தனை ரதங்கள் ஆச்சு. அக்ரூரர் போய் அழைச்சிட்டு வர்றத பெருமாள் அனுகிரகத்துல நாளை சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.